ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா வந்துட்டு ரம்யா கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. என்னன்னா அது ரம்யாவுடைய லவ்வர்கிட்ட ரம்யா எழுதினதாக கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. தீபாவுக்கு தெரியல தன்னோட கணவனுக்காக தான் நம்ம லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை ரம்யாவே நேரில் கொண்டு போய் கொடுக்காம அசிஸ்டண்ட்டை கொண்டு போய் கொடுக்க சொல்லிடுறாங்க. அண்ட் அந்த கேப்பில் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெட்டரை மாற்றிக்கிட்டு ஐஸ்வர்யா எழுதின ஒரு லெட்டரை வச்சு அதை கொண்டு போய் கொடுக்க சொல்லிடுறாங்க ரம்யா கிட்ட. ரம்யாவும் அந்த லெட்டரை பிரித்து பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ அப்படி என்னதான் இருக்குது அந்த லெட்டரில் அப்படின்னு பார்த்தா அந்த லெட்டரில் மீட்டுன்னு எழுதியிருக்குதுங்க. நம்ம கார்த்தியும் வந்து ரம்யாவை காதலிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லெட்டரில் எழுதியிருக்குது. இது எல்லாமே ஐஸ்வர்யாவுடைய சதி திட்டம். ஐஸ்வர்யா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக வந்துட்டு யாரையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கார்த்தியையும் தீபாவையும் பழி வாங்கிறதுக்காக ஐஸ்வர்யா போட்ட பிளான் தான் இது. ஸோ இந்த விஷயம் தெரியாமல் ரம்யா இதில் பலிகடாகிறாங்க. ரம்யா வந்து கார்த்தியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்கு ஒன்றுமே புரியல, இவங்களுக்கு என்னாச்சு, இவங்க எதுக்காக நம்மளே பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாணிக்க அண்ணா வேற கார்த்தி உன் பக்கம் மழை அடிக்குதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு கார்த்தியை. உடனே வந்துட்டு நம்ம கார்த்தி என்ன சொல்றாருன்னா, நான் நீங்க இதனாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, நான் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவும் ரம்யாவுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரம்யாவும் பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது தீபா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, சீக்கிரமே வந்துட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தீபா. ரம்யாவும் வந்துட்டு பூ தீபா எனக்கு வெக்கமா இருக்கு அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தீபா வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா, அடடே ரம்யாவுக்கு வெக்கம்லாம் வருதா அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கார்த்தி நேரம் வீட்டுக்கு வந்தோடனே தீபா வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோன்னு சொல்லிட்டு இருந்தல, அவளே ஒருத்தவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அவர் ரம்யாவுடைய கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி தான், ஆனாலும் ரம்யாவுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பணமோ பொருளோ வந்துட்டு அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அதனால வந்துட்டு அந்த ஒரு பையனை பேசி நானே அவங்க அப்பா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்தை நடத்த போகிறதே நீங்களும் நானும் தான் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் போயிடுறாரு. இப்படி செம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.